வாங்க மைதா கச்சாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா 1/4 கிலோ எடுத்து சளிச்சு எடுத்துக்குங்க. எப்போ வாங்கினாலும் கடையில் வாங்கினா சளிச்சு எடுத்துக்கங்க. நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு சர்க்கரை ஒரு 150 எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டு சர்க்கரை 150 கிராம். தேங்காய் ஒரு அரை மூடிக்கு மேலே இந்த மாதிரி பல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. துருகிறத விட இப்படி போட்டோம்னா தான் டேஸ்ட் வரும் நம்மளுக்கு மெல்ல. 2 பழத்தையும் நீ தண்ணி கலந்து கொஞ்சம் கெட்டியே பிணைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீ வாங்க கச்சாயம் செய்யலாம். நான் 1/4 கிலோவுக்கு 150 தான் சர்க்கரை போட்டிருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சேர்த்துறவங்களா இருந்துன்னா சர்க்கரை ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சர்க்கரை போட்டு செஞ்சுக்குங்க. நல்லா பந்து பந்தாக வரும். கொஞ்சமாக லைட்டாக அப்படி ஊற்றிங்க. ஸ்லிம்லேயும் வேண்டாம், நார்மல் சைஸ் தீ வச்சுக்கோங்க. வேகமாக வச்சிங்கன்னா கருகீரும் உள்ளே வேகாது. ரொம்ப தீ கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக தீயை வச்சுக்கோங்க. மைதா கச்சாயம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது செமையான டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். 10 நிமிஷத்து வேலை தான், ஈஸியாக செஞ்சிடலாம். கோதுமை மாவு செய்யறனாலும் செஞ்சுக்கலாம். நான் மைதா மாவு செஞ்சுக்கிறேன். மைதாவிலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.